இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிரேக் வாஷர் போயிடுச்சுன்னா நம்ம வண்டி ஓட்டலாமா? தொடர்ந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஓட்டினா என்ன ஆகும்? அதை தாங்க பார்க்க போகிறோம். சில பேருக்கு தெரியும், பேருக்கு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு 2 வீலர் ஆட்டோ புது வண்டி ரேட்டு தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. தொடர்ந்து வீடியோ வந்துட்டுருக்கோம். நீங்கள் இருந்த இடத்துலேருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொதுவாக நீங்கள் பிரேக் வாஷர் போயிடுச்சுன்னா உடனே நீங்கள் மாற்றிடுறது நல்லது. ஏன் கேளுங்களேன், இப்போ பிரேக் வாஷர் போயிடுச்சுன்னா அது சப்போஸ் அந்த பிரேக் ஷூ இருக்குது பாருங்கள், அது ஆட்டோமேட்டிக் டைப்பில். அந்த பிரேக் ஷூவில் அந்த ஆயில் பட்டு ஊறி ஒரு 2 நாள் நீங்கள் தொடர்ந்து 2 நாள் 3 நாள் ஓட்டினீங்கன்னா அந்த பிரேக் ஷூ லைனிங்கில் அந்த ஆயில் பட்டு அந்த லைனிங் மேலே இருக்கிற லைனிங் மட்டும் நீங்கள் தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு செலவு ஒரு செலவு போய் 2 செலவு ஆகிடும் உங்களுக்கு. அதனால் ஆயில் போயிடுச்சு, அந்த பிரேக் வாஷர் அந்த ஆயில் லீக் ஆகிடுச்சுன்னா அதே போல் ஆயில் லீக் ஆகி ஒரு வாட்டி மாற்றிட்டு உங்களுக்கு திரும்ப ஆயில் லீக் ஆனால் அந்த செட்டு மாற்றிடுங்க. அடிக்கடி வாஷர் மாற்றிட்டே இருக்காதிங்க. உங்களுக்கு எமர்ஜென்சிஸ் இருக்க பையில் பணம் இல்லை அப்படின்னா நீங்கள் போகிறதா நீங்கள் ஒரிஜினல் வாஷர் போட்டு ஆயில் லீக் ஆகுதுன்னா நீங்கள் லோக்கல் வாஷர் போடுங்க. அது கொஞ்சம் அந்த வாஷர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ஆயில் லீக் ஆகாது. நீங்கள் சில பேர் பிரேக் என்ன பண்ணுவாங்க, பம்ப் அதாவது சில பேர் பிரேக் சரியாக பிடிக்காது, பம்ப் பண்ணி பிரேக் பிடிப்பாங்க. அது மாதிரி தயவு செய்தெல்லாம் ஓட்டாதீங்க. பிரேக் வாஷர் உங்களுக்கு அந்த பெடல் கால் மெரிக்கிறீங்க போங்க, அந்த பெடல் அந்த பிரேக் வாஷர் உள்ளே வர அந்த சிலிண்டர் உள்ள அது வாஷர் போயிடுச்சுன்னா மாற்றிடுங்க. அது உங்களுக்கு அந்த பிரேக் பம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி வராது. அதே மாதிரி உங்களுக்கு சரியான பிரேக் அந்த கம்ப்ளைண்ட் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த அசம்பிளியே செட்டு அப்படியே மாற்றிங்க. அந்த பிரேக் ஆயில் ஊற்றுற அந்த டேங்க்கு அந்த செட்டு அப்படியே புதுசாக போட்டுருங்க. ஏன்னா அந்த பிரேக் அடிக்கிற அந்த பெடல் அந்த அசம்பிளி ஒரு வாட்டி தான் அந்த பிரேக் வாஷர் மாற்றணும் அந்த அசம்பிளியில். அதுக்கப்புறமா நீங்கள் தொடர்ந்து மாற்றாதீங்க. அடுத்த வாட்டி நீங்கள் செட்டோட மாற்றிடுங்க. உங்களுக்கு பிரேக் நல்லாயிருக்கும். உங்களுக்கு பம்ப் பண்ணி அடிக்கிற மாதிரி இருந்தால் அந்த வேலையை வச்சுக்காதீங்க. அந்த சிலிண்டர் அந்த பிரேக் அடிக்கிற சிலிண்டரில் அந்த வாஷரை மாற்றிடுங்க. உங்களுக்கு பிரேக் லீக் ஆகிறது தெரிலன்னா கூட நீங்கள் வீல் அந்த கேரியர் பிளேட் இருக்குது பாருங்கள், அந்த வீலுக்கு பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டில் கொஞ்சம் ஆயில் பச மாதிரி இருக்கும். அப்போயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் ஆயில் லீக் ஆகும் சொல்லிட்டு. முடிஞ்சாலும் ஒரு நாளில் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சாலே, உங்களுக்கு ஆயில் லீக் ஆகும் தெரிஞ்சாலே நீங்கள் உடனே மாற்றிடுங்க. அதுதான் உங்கள் வண்டிக்கு பிரேக் சேஃப்டி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.